மாண்புமிகு உறுப்பினர் ஏபி நந்தகுமார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விவசாயிகளுக்கு முதலில் பம்பு செட்டிற்கு இலவச மின்சாரத்தை வழங்கி விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றியவர் நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியே 1,90,000 விவசாயிகளுக்கு புதிதாக இலவச மின்சாரத்தை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை விவசாயி என்கின்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி வண்ணாந்தாங்கல் ஊராட்சியில் கொட்டாவூர் கிராமத்தில் வீடுகளுக்கு மேல் செல்லும் HD லைனை மாட்டித்தர மின்சார வாரியத்தில் கோரிக்கை வைத்த போது 2,94,200 ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் இல்லங்களின் மேல் செல்லக்கூடிய அந்த மின் ஒயர்களை மாற்றுவதற்கு 2,94,000 ரூபாயும் பணத்தையும் கட்டிவிட்டார்கள். இதுவரை அது மாற்றி அமைக்கப்படவில்லை. மாற்றி அமைத்த தரப்படும் என்று மாண்புமிகு மின்துறை அமைச்சர் சொல்லி இருக்கின்றார்கள். வீடுகளுக்கு மேல் அவருடைய அனுமதி இல்லாமல் மின் ஒயர்களை செலுத்திவிட்டு செல்கின்றார்கள். மாற்றுகின்ற பொழுது ஏழை மக்களிடத்தில் பணம் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது அவர்கள் மிரமம் செயல்படுகின்றார்கள். ஆகவே போடுகின்ற பொழுது அந்த லைனை போடும் போது அந்த வீடுகளின் மேல் போகாத மாதிரி மின்மாட்டிகளை அமைத்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அமைச்சர், சில இடங்கள்ல லைன் போட்டதுக்கு அப்புறம் தான் கீழே வீடே கட்டுறாங்க. அதனால அதையும் உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ளணும். முழுமையாக தொகை செலுத்தப்பட்டு 90% பணிகள் முடிக்கப்பட்டு விட்டன. அங்கு ஆட்சேபனை இருக்கின்ற காரணத்தினால் பணிகள் தாமதமாகின்றன. ஆட்சேபனை நிவர்த்தி செய்வதற்காக தொடர்ந்து அதிகாரிகள் பேசி வருகின்றார்கள். விரைவாக அது சரி செய்யப்பட்டு உடனடியாக மீதம் இருக்கக்கூடிய 10% பணிகளும் முடிக்கப்பட்டு அந்த மின் வழித்தடங்கள் மாற்றி அமைக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏபி நந்தகுமார். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய அணைக்கட்டு தொகுதியான பிஞ்சமந்தை, ஜார்தான் கொள்ளை, பாலாம்பட்டு மலை கிராமங்களுக்கு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து சாலை வசதியே இல்லாத நிலையை போக்கி அந்த மலைவாழ் மக்களுக்கு சாலை அமைத்து தந்தவர் தலைவர் தளபதி அரசு. அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, மலைக்கு செல்லக்கூடிய அந்த மின் ஒயர்கள் மலை கிராமங்களில் மின்சாரம் தடைபடுகின்ற பொழுது எங்கேயாவது கட்டாயிருச்சுன்னு சொன்னா மின்சாரம் வருவதற்கு 2-3 நாட்கள் ஆகின்றது. 20,000 மக்கள் தொகை கொண்ட அந்த மலை கிராமங்களுக்கு புதிதாக தார் சாலை அமைத்து தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த தார் சாலை வழியாக கேபிள்களை கொண்டு செல்வதற்கு கேபிள்களை அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரை நான் கேட்டுக்கொண்டு, ஒரே ஒரு முக்கியமான ஒரு செய்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபொழுது ஏலகிரி ஏழைகளின் ஊட்டி என்று சொல்வார்கள். அந்த ஏலகிரியில சற்றேறக்குரிய 200 ரெசார்ட்டுகள் இருக்கின்றது. மின் தடைப்பட்டால், மின் தடை ஏற்படுகின்ற பொழுது அங்கே அந்த 200 ரெசார்ட்டுகளும் மின்சாரம் தடைபடுகின்ற நிலையில் இருக்கின்றது. அங்கே 2 ஏக்கர் நிலமும் தந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் அவர்களும் அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஆகவே அந்த 2 ஏக்கர் நிலத்தில் துணை மின் நிலையம் அமைத்து தர முன் வருவாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு உறுப்பினருக்கு அங்கே ரெசார்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இது குறித்து என்னிடத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர்கள் 8 புதிய துணை மின் நிலையங்கள், 2 துணை மின்னுடைய தரம் உயர்வு என மொத்தம் 10 துணை மின் நிலையங்களுக்கான அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதில் அணைக்கட்டு தொகுதியில் 2 புதிய துணை மின் நிலையங்கள், 1 துணை மின் நிலையம் கூடுதலாக தரம் உயர்த்தக்கூடிய 3 பணிகளுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அனுமதி பெறப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக ஏலகிரி மலைப்பகுதியில் துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். துறையினுடைய அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்பட நிச்சயமாக அது அரசு கவனிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல மலை கிராமங்களுக்கு மின்வயர்கள் கேபிள் வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மின்வாரியத்தினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும்.